ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் புதுசா. அத எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டிஃபனுக்கு இட்லிக்கு வந்துட்டு இந்த சுட்ட கத்திரிக்காய் கொஜ்ஜு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அதிகமா பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டா வந்திருந்தது. ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு வந்து ஸ்பெஷலா இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல, இதுதான் வந்து செட் ஆகும். இது வந்து 3ஆ வந்து நடுவுல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ள வந்துட்டு கொஞ்சமா பூண்டும், இதுக்கு தேவையான பச்சை மிளகாயும் வந்துட்டு அதுக்குள்ள நுழைச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அத வந்து தீயில டைரக்ட்டா வச்சு சுட்டு எடுத்துக்கிட்டேன். லைட்டா வந்து எண்ணெய் தடவி சுட்டோம்னா, உங்களுக்கு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இதே மாதிரி இந்த கொஜ்ஜு செய்றதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் அதையும் வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்து பண்ணா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல அப்படின்றனால சிம்பிளா வந்து கத்திரிக்காய் மட்டும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். நார்மலா வந்து வெங்காயம், தக்காளி எப்பவும் வதக்குற மாதிரி நல்லா எண்ணெய் ஊத்தி வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த தோல் பார்த்தீங்கன்னா, நல்லா பர்ன்ட் ஆகி ஈஸியா பிஞ்சு வந்துரும். அத மட்டும் அப்படியே வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அத மிக்ஸியில போட்டு கொஞ்சம் நல்லா நைஸ் பேஸ்ட்டா வந்து அரைச்சுட்டு, நம்ம வணக்குன வெங்காயம், தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு எடுத்தோம்னா, சூப்பரான கொஜ்ஜு வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு வந்து செம்ம காம்பினேஷனா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.